வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியவை, திருச்செந்தூர் கருவறையில் இருந்து உன் அப்பன் இந்த கந்தன் என்று உன்னிடத்தில் நேரடியாக ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன். நான் பேச வந்திருக்கின்ற விஷயம் உனக்கு இப்பொழுது மிகவும் தேவையான ஒரு விஷயம். அதனால் நான் சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் பலிக்கப் போவதைக் கண்டு நிச்சயமாக நீ பேரானந்தம் கொள்ளத்தான் போகிறாய். என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நாளில் உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வந்திட்ட இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னை தேடி வந்து உனக்கு தரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களும் ஒரு சேர உன்னை வந்து சேர வேண்டும் என்பது கந்தனினுடைய மிகப்பெரிய விருப்பம் அல்லவா? ஒருபோதும் அப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் சர்வசாதாரணமாக விட்டதில்லை. உனக்கு நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் நான் அவ்வளவு எளிதில் தொலைக்க நினைத்ததும் இல்லை. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு நான் நடத்தி கொடுக்க தவறியதும் இல்லை. சரி என்றும் தவறென்றும் எதையுமே நாம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இங்கு எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நமக்காக இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாமும் நம் தெய்வம் கொடுத்திருக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நாம் தொலைத்த விஷயங்களும் இத்தனை நாளும் நம்மை விட்டு விலகிய விஷயங்களும் என்னவென்று நாம் சற்று யோசிக்க வேண்டும். எந்த ஒரு காரணத்திற்காக நாம் இத்தனை நாளும் கலங்கி நிற்கிறோம், எந்த ஒரு விஷயம் நம்மை வந்து சேரவில்லை என்று சொல்லி நாம் பதறி நிற்கிறோம் என்பதனை எல்லாமும் எப்பொழுதுமே நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும். உனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டு வரும் இந்த கந்தன் எனக்கு தெரியாதா? நிஜமாகவே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தேவை என்று என்ன இருக்கிறது என்று, எதை என் பிள்ளைக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் உனக்கு பார்த்து செய்கின்ற உன் அப்பன் இனியும் எல்லா விஷயங்களையும் உனக்கு பார்த்து தான் செய்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் நான் உன் முன்னால் வந்து நின்ற பிறகு திருச்செந்தூர் கருவறையில் இருந்து நான் உன்னோடு பேசுவது என்பது சற்று அவ்வளவு சுலபமாக அடிக்கடி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை நிச்சயமாக உனக்கு நடத்திவிடப் போகிறது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் திருச்செந்தூர் வந்தாலே தெய்வத்தை நாம் நினைத்தது போல அவ்வளவு தெளிவாகவும் மனநிறைவோடும் கண்டுவிட முடிவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது தெய்வமே உன் முன்னால் வந்து உனக்கு காட்சி கொடுக்க வருகிறது என்றால் அதை நீ எந்த சூழ்நிலையிலும் கைவிடக்கூடாதல்லவா? எந்த சூழ்நிலையிலும் அதை நீ விட்டுவிடக்கூடாதல்லவா? உனக்கான வாழ்க்கையை நீ எப்பொழுதும் எந்த நேரத்திலும் யாருக்காகவும் தொலைத்து விட நினைக்காதே. எல்லாமும் ஒரு நாள் மாறத்தான் வேண்டும். எல்லா விஷயங்களும் ஒரு நாள் மாற்றங்களை காணத்தான் வேண்டும். நடக்கவிருப்பது ஒவ்வொன்றிலும் நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு சரியான நேரத்தில் கிடைக்கத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன தேவை என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாயோ, எந்த விஷயம் உனக்கு வாழ்க்கைக்கானது என்று நீ சிந்திக்கிறாயோ, அந்த விஷயத்தை முழுக்க உனதாக்கி கொள்ளும் வரை இந்த கந்தன் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நீ நடத்தும் வரை நான் உன்னை விட்டு
எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் நினைத்தது போல கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றவும் தேற்றவும் நான் எடுத்த முயற்சிகள் எல்லாமும் இப்பொழுது எனக்கு கை கொடுத்திருக்கிறது. உன்னை யார் என்று நான் உனக்கு அறிமுகப்படுத்தியது போல இனியும் இந்த கந்தன் உன்னை தொடர்ந்து வருவேன் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய லட்சியங்கள், உன்னுடைய விருப்பங்கள் என்று ஒவ்வொன்றையும் இனிமேலும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் எதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் இந்த சூழ்நிலைகளை நாம் தெரிந்து கொள்வது போல நமக்கான விஷயங்களோடு நாம் எப்பொழுதும் எதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நிகழ்வுகள் நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை எல்லாமும் நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்ன தேவை என்றும் ஏது தேவை என்றும் நாம் யோசித்து முடிக்கும் முன்னமே அப்பன் முருகன் அதனை உன் கைகளில் தருபவன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதுதான் வேண்டும் என்று நீ உறுதியாக சொல்லிவிட்ட பிறகு அதை உனக்கு நான் தராமல் போய்விடுவேனா? அதை என்னவென்று உன் வாழ்க்கையில் நான் கொடுத்து விடாமல் சென்று விடுவேனா? உன் முன்னால் நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னிடத்தில் நின்று உன்னை கை தூக்கி விடும் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று இந்த வாழ்க்கையின் ஒவ்வொன்றையும் உனக்கு பெற்றுத்தரும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் இனி உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களோடு நீ ஒவ்வொன்றையும் முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து ஏற்றுக்கொள்ள தயாராகும். நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு இனிமேல் நல்லதை சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். அடுத்ததை என் பிள்ளையினால் சரியாக கணிக்க முடியும். கந்தனின் பிள்ளை அல்லவா? சதா சர்வகாலமும் கந்தனின் நாமத்தை உச்சரிக்கும் பிள்ளை அல்லவா? உன்னால் முடியாது என்று இங்கு எதுவும் கிடையாது. நீ நினைத்தால் இங்கு எதுவுமே உன் வாழ்க்கையில் சாத்தியம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் தேவைகளோடும் உனக்கான நன்மைகளோடும் தான் கந்தன் உன் முன்னால் வருகிறேன் என்பதனை தாண்டி உனக்கு வரவிருக்கின்ற பிரச்சனைகளையும் நான் உனக்கு தீர்த்து கொடுக்க உன் முன்னால் வருகிறேன் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. கந்தன் இருந்து உனக்காக பேசும் பொழுது உனக்கான வார்த்தைகளை எல்லாமும் நீ சரியாக முன் கொண்டு வந்து நிறுத்திவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. அப்பன் இருக்க உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக இனி என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். கலங்காதிரு. கந்தன் திருச்செந்தூரிலிருந்து உனக்கு தருகின்ற வாக்கு ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையை உனக்கே என்று மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கே என்று சில விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. இனி என்னவாகும் என்று என் பிள்ளை யோசிக்கும் இந்த நேரத்தில் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை தேடி வந்து முழு நம்பிக்கையோடு உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எல்லாமுமாக நான் இருக்கும் இந்த காலமும் நேரமும் உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி உன்னை சுற்றி வந்து நிம்மதியோடு வாழ வைக்கும். கந்தன் இருக்க இனி என் பிள்ளைக்கு என்ன கவலை? திருச்செந்தூரிலிருந்து உன்னை தேடி அப்பன் வந்து விட்ட பிறகு இனி உனக்கு எதை பற்றிய வருத்தம்? எல்லாமும் இனி அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பது உண்மை அல்லவா? உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கென நடத்தப்படுவதில் உனக்குள் எந்த விதமான குழப்பங்களும் வேண்டாம். காரணமில்லாமல் இங்கு எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை. நான் உன்னை தேடி வந்ததும் காரணத்தோடு தான் நடந்திருக்கிறது. கந்தன் உன் மீது கொண்ட அன்பினால் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன். இனியும்
உன்னை தேடி வருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.